மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நலம் தருகின்ற மூலிகைகளுடைய பயன்பாடுகளை பற்றி நாம் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நல்ல வளமுடனும் நான் சில நேரங்களிலே சொல்லுவது உண்டு, வயதானாலும் வயோதிகனாகாமல் இருப்பது எப்படி என்று சொல்லுவது உண்டு. வயதாவது என்பது கேலண்டரில் ஒரு தேதி போயிடுதுன்னா ஒரு நாள் போயிடும். கேலண்டரில் ஒரு மாதம் போய்விட்டால் ஒரு மாதம் கழிந்து விடும். இப்போ ஒரு வருடம். இப்படி கேலண்டர் ஏஜ் என்று ஒரு வயது உண்டு. அது ஓடுகின்றனன் கதிரவன், அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளும். கதிரவனுடைய சுழற்சியினாலே ஒரு நாள் என்ற பெயரில் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாட்கள் கணக்கிட்டு வாரம் என்றும் மாதம் என்றும் வருடம் என்றும் வயது என்ற பெயரிலே நம்மை முதியவர்களாக மூத்தவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இப்படி கேலண்டர் ஏஜ் என்று ஒரு ஏஜ் உண்டு, இன்னொரு வயது உண்டு. அது கேலண்டர் ஏஜ் அல்ல. இன்னொரு வயது என்னென்னா, கேலண்டரில் வயசாகிருக்கும், ஆனால் சிலரை பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்த மாதிரியே இருக்கீங்க ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்த மாதிரியே இருக்கீங்க ஐயா என்று சிலரை சொல்லுவோம். அப்படி என்றால் அந்த வயதானதனுடைய தோற்றம் அவர்கள் மீது படியவில்லை என்று பொருள். இந்த தோற்றம் படியாமல் இருக்கிறது என்றால் அவர்கள் கேலண்டர் ஏஜ் அவர்களுக்கு ஆகியிருந்தாலும் இன்னும் அவர்கள் முதுமையை முழுமையாக அடையவில்லை, தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சாதாரண மக்கள் கூட இதில் புரிந்து கொள்ளலாம். இதை மேலை நாடுகளில் நிறைய ஆய்வுகள் செய்து அந்த ஆய்வின் மூலமாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், 2 வயது உண்டு ஒவ்வொருவருக்கும். ஒன்று கேலண்டர் ஏஜ், இன்னொன்று பயாலஜிக்கல் ஏஜ். கேலண்டர் ஏஜ் என்பது நாட்களினாலே எண்ணப்படுகிற வயது. இன்னொன்று பயாலஜிக்கல் ஏஜ். பயாலஜிக்கல் ஏஜ்னா வருடங்கள் கடந்திருக்கும், ஆனால் அவர் இன்னும் முதுமை அணுகி இருக்காது. அதற்கு சாத்தியம் இருக்கிறதா, அதை அளந்து அளவிட்டு சொல்ல முடியுமா என்றெல்லாம் இன்றைக்கு நவீன ஆய்வுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு ஆய்வு வயதாகிறது என்பதை ஒருவனுக்கு அளவிட்டு சொல்வதற்கு டிஎன்ஏ மெத்தலேஷன் என்று ஒரு அளவுகோலை கையாளுகிறார்கள். டிஎன்ஏ என்கின்ற மேக்ரோ மாலிக்யூலில் மெத்தைல் குரூப் ஆட் ஆவதனால அதை டிஎன்ஏ மெத்தலேஷன் என்று சொல்வார்கள். வயதானால் அந்த டிஎன்ஏ மெத்தலேஷனால் அவனுக்கு முதுமை அவனை அடைகிறது என்பது அதனுடைய சுருக்கமான பொருள். அப்போது இந்த டிஎன்ஏ மெத்தலேஷனை தள்ளி போட்டால் இந்த வயதாவது தள்ளி போகுமா? வயதாவதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நான் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழாக்கம் செய்கிறேன். ஒன்று செனசன்ஸ், இன்னொன்று செனிலிட்டி என்று சொல்வார்கள். செனசன்ஸ்னால் முதுமை தோற்றம், செனிலிட்டின்னா முதுமை தளர்ச்சி. 2 இருக்கிறது. முதுமை தளர்ச்சி என்பது முதுமையிலே சரியாக செயல்பட முடியாமல் பலம் குன்றி வளம் குன்றி திறம் குன்றி இருத்தல், அதுக்கு பேர் செனிலிட்டி. செனசன்ஸ் என்பது இந்த நரை திரை மூப்பு போன்ற தோற்றங்கள் வருவது, அது செனசன்ஸ். இந்த செனசன்ஸ் அண்ட் செனிலிட்டி, முதுமை தோற்றம் முதுமை தளர்ச்சி, இந்த 2ஐயும் தள்ளி போட்டு முதுமையை முழுமையாக வென்றுவிட முடியுமா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கில்லை. ஆனால் அதை தள்ளி போட முடியுமா? தள்ளி போட முடியும். அதை தள்ளி போடுவதற்கு என்று சில வழிகள் வகைகள் இருக்கின்றன என்று அறிவியல் சொல்லுகிறது. என்ன அறிவியல் சொல்லுகிறது? காலம் எப்படி கழிக்கப்படுகிறதோ அதை பொறுத்து வயதாவது இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுகிறது. உதாரணமாக சிலரோடு பேசிக்கொண்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் போகிறதில்லை, சிலரோடு பேசிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் போகிறதில்லை. அப்போ அந்த நேரத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம், எவ்வளோ வேகமாக அந்த நேரம் ஓடுகிறது. இப்போ ஒருவரோடு 1 மணி நேரம் பேசி கொண்டு இருந்திருக்கிறோம், ஆனால் 1 மணி நேரம் ஆகிப்போச்சா என்று அப்படி நேரத்தை பார்த்தோன்னா அப்போ தான் ஒரு 1/4 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கும். அப்படின்னா 1 மணி நேரம் கழிந்து விட்டது. அந்த 1 மணி நேரம் நம்முடைய உடலில் எந்த ஒரு
மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு 1/4 மணி நேரம் மாற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இன்னும் 3/4 மணி நேரம் நேரமாக கழிந்திருந்தாலும் உன்னுடைய உடலில் அந்த முதுமை வருவதற்கு வாய்ப்பை தள்ளி போட்டு விட்டது. அப்போ எப்படி இருந்தால் அந்த முதுமையை தள்ளி போட முடியும் என்று சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியாக இருத்தல், கிளர்ச்சியோடு இருத்தல். வாழ்க்கையில் மனுஷனுக்கு கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல், வேதனை இல்லாமல், எதிர்பார்ப்புகளுக்கு ஏமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. ஆனால் புரிந்து கொண்டால் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் வாழ்க்கையில் ஒரு அங்கம். அதில் ஒடிந்து போகாமல், தோய்ந்து போகாமல், அதை அப்படியே எடுத்துக்கொண்டு தள்ளி போனால் அதனுடைய தாக்கம் நம்மை தாக்காது. அதை புரிந்து கொள்ள வேண்டியது. புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அனுபவம் வந்தால் தானே அது புரிய துவங்கிவிடும். அப்போது நாம் எங்கிருந்தாலும், யாரோடு இருந்தாலும், நம்மை சூழ்ந்திருக்கிற சூழலை மகிழ்ச்சியாக, கிளர்ச்சியாக, ஆனந்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ என்ன செய்யணும்? அதற்கு நாம் யாரோடு பழகுகிறோமோ அவர்களெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் உள்ளவர்களாக இருந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய கிளர்ச்சி மிகு, மகிழ்ச்சி தரு, நகைச்சுவை மிகு வார்த்தைகளினாலும் பழகுவதனாலும் அவர்கள் நேரத்தை கடந்து போக செய்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு போக வேண்டும். இப்படி செய்தால் இந்த டிஎன்ஏ மெத்தலேஷனை தள்ளி போட முடியும், முதுமையை தள்ளி போட முடியும் என்று இப்பொழுது அறிவியல் ஆய்வுகள் சொல்லுகின்றன. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லரில். கபாலம் தலை, தலையிலே அந்த வாயுவினை செலுத்த வேண்டும். அது எப்படி தலையிலே வாயுவை செலுத்துவது? தலையில் வாயுவை செலுத்துவது, வாயு மூக்கு வழியாக உள்ளே பிரவேசித்து சுவாசப்பாதை வழியாக நுரையீரலை சென்றடைந்து அங்கிருந்து இரத்தத்தின் மூலமாக பயணித்து உடல் முழுக்க சென்று உடல் முழுக்க உருவாகிற கரியமல வாயு என்கின்ற தேவையற்ற அசுத்த காற்றை திரும்ப சேகரித்து கொண்டு வந்து நுரையீரலில் சேர்த்து நுரையீரலிருந்து வெளிமூச்சின் வழியாக இது வெளியேறுகிறது. இதுதானே இயற்கை. அப்போ இங்கே என்ன சித்தர் வேறொரு கருத்தை சொல்லுகிறார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்றவல்லரேல். தலைக்கு ஏற்றுவது என்று ஒன்று சொல்லுகிறார். இப்போ தலைக்கு ஏற்றுவது எப்படி என்பதை பற்றி ரகசியத்தை எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தலைக்கு ஏற்றுவதனால என்ன ஆகுமா? விருத்தரும் பாலர் ஆவார். அதை தொடர்ந்து நாம் வருகிற நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.